வணக்கம். வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பர்த்டே கேக்கு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான கேக்குங்க. புதுசாக ட்ரை பண்ணுற கூட இந்த கேக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ ஈஸியான கேக்கு இது. நம்ம குழந்தைங்களாம் பிறந்த நாள் வந்தால் வீட்டிலே இந்த கேக் செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த கேக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக்கு செய்யணுன்னா ஃபஸ்ட்டு வேலையை நான் செய்கிற வேலை இந்த மைதாவில் ஜலிச்சு எடுத்து வச்சுப்பேன். இந்த மைதா வந்து ஒரு கப் அளவு போடுறேன் நான். இந்த கப்போட அளவு வந்து 250 கிராம். ஒரு கப்பு மைதா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஜலிச்சுக்குங்க. அப்போ தான் வந்து பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா நல்லா கலந்து மைதாவில் கலந்து வரும். நல்லா கலந்து கொடுத்துட்டு ஜலிச்சுக்குங்க. பாருங்கள், ஜலிச்சாச்சு பாருங்கள். இப்படி ஜலிச்சாதான் உங்களுக்கு கேக்கு வந்து சாஃப்டாக வரும் உங்களுக்கு. அடுத்த வேலையாக கேக் பண்ணுற ட்ரேயில் வந்து கொஞ்சம் பட்டரோ இல்லை ஆயிலோ தடவிக்குங்க. தடவிட்டு இதுமாரி பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்குங்க. அப்போ தான் கேக்கு ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கேக் டின்னிலேருந்து. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். பவுலில் வந்து நான் 1/4 கப் அளவு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதில் வந்து வெஜிடபிள் ஆயில் போட்டுக்கலாம். எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக போட்டுக்கோங்க. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அந்தமாரி இருக்கக்கூடாது. வாசனை இல்லாத எண்ணெயாக ஒரு 1/4 கப் அளவு போட்டுக்குங்க. இப்போ நான் வந்து எண்ணெய்க்கு பதில் பட்ரு போட்டிருக்கேன். 1/4 கப் அளவு. பட்ரு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பட்ரு ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு நான் 1 கப் அளவு பவுட்ரு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு 1 கப் அளவு அளந்துக்குங்க. நம்ம மைதா எடுத்தோம் பாருங்களா 1 கப்பு, அதே அளவு சர்க்கரை எடுத்துங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அளந்துக்குங்க. பவுட்ரு பண்ணாமல் நீங்கள் 1 கப்பு அளந்துட்டு அப்போ பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் வந்து கூட வந்துடும், உங்களுக்கு அதிகமாக வந்துடும். பவுட்ரு பண்ணிவிட்டு அதே கப்பில் 1 கப்பு எடுத்துக்குங்க. இப்போ 1/4 கப் அளவு நம்ம பட்ரு 1/4 கப்பு எடுத்து பாருங்களா, அதே அளவில் வந்து தயிர் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் தயிருக்கு பதில் முட்டை போடணுன்னா முட்டை வந்து 3 முட்டை இதில் போட்டுக்குங்க கேக்குக்கு. இது எக்லெஸ் கேக்குனால நான் வந்து முட்டை போடலை நான். இப்போ நல்லா கலந்துக்குங்க. நீங்கள் எது கலந்தாலும் பொறுமையாக கலக்கணும். நல்லா அடித்து கிடிச்சுலாம் கலக்கக்கூடாது. ஒரு 1/4 கப்பு அதே அளவில் பால் எடுத்துருக்கேன். பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பால் வந்து காய்ச்சி நான் ஆற வச்சுருக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பாலுன்னா கூட போட்டுக்கலாம். நீங்கள் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. பொறுமையாக கலந்துக்குங்க. எது கலந்தாலும் நீங்கள் அடிச்சுலாம் கலக்கக்கூடாது. பொறுமையாக கலந்துக்குங்க. பாருங்கள், நல்லா கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்களேன், மைதா, பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா, அந்த மாவு பவுட்ரு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மெதுவாக கலக்குங்க. மைதா போட்டும் மெதுவாக கலக்குங்க. உங்களுக்கு நீங்கள் அடித்து கலந்தீங்கன்னா ஹார்டாகிடும். நம்ம அந்த பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். பொறுமையாக கலந்துக்குங்க. நான் இது வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வேகமாக தெரியும். ஆனால் நான் பொறுமையாக தான் கலந்தேன் நான். பால் வந்து உங்களுக்கு பேட்டர் வந்து கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம். பால் வந்து அளவுலாம் கிடையாது. நமக்கு அந்த பேட்டர் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஊற்றி இந்த அளவுக்கு கலந்து வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலந்த உடனே சாஃப்டாக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் எடுத்து இந்த பேட்டர் எடுத்து ஊற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தட்டிக்குங்க. இப்படி லைட்டாக தட்டிக்குங்க. நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் அந்த ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து
கேக்குக்கு வந்து அதே 180 டிகிரியில் 20 நிமிஷம் வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள் எனக்கு கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. இப்போ இந்தமாரி ஒரு ஸ்டிக்கை வச்சு இப்படி குத்தி பாருங்கள், ஒட்டலைன்னா கேக்கு வெந்துருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். கேக்கு வந்து நல்லா ஆறட்டும். இப்போ நான் கொஞ்சம் நல்லா அரை மணி நேரம் கேக்கு ஆற வச்சேங்க. ஆறினோடனே தான் நம்ம க்ரீம் போடணும். நீங்கள் ஆறதுக்கு முன்னாடியே க்ரீம் போட்டிங்கன்னா க்ரீம்லாம் உருகி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ லைட்டாக அந்த மேலே கொஞ்சம் புஷ்ஷுன்னு அப்படியே உப்பி வந்துருக்கு பாருங்களா, அதோண்டே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இந்த பட்டர் ஷீட்லாம் எடுத்துடலாம் நம்ம. இப்போ இது கட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே கத்தியில் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் இதேமாரி டூத் பிக் வச்சு ஒரு அளவாக வச்சுருக்கேன். டூத் பிக் வச்சுட்டு ஒரு நூல் இருக்குது பாருங்களேன், மெலிசாக நூல், அப்படி இது வச்சு அப்படியே இப்படி இழுத்திங்கன்னா அழகாக கட் ஆகிடும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே இழுத்துக்குங்க. உங்களுக்கு கத்திலே கட் பண்ணுற வாட்டம் வந்ததுன்னா கத்தியில் கூட கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் உங்களுக்கு. பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இது இன்னொரு துண்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம. பாருங்கள் கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் பவுலையும் அந்த க்ரீம் பீட்டரையும் எடுத்து நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ டொப்போலைட் வச்சுருக்கேன். இந்த க்ரீம் தான் போட போகிறேன் நான். டொப்போலைட் க்ரீம் தான் போட போகிறேன். இது வந்து ஒரு 1.25 கப்பு இல்லை 1.5 கப்பு எடுத்துக்கலாம் நம்ம. இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். பவுலை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து க்ரீமை வந்து நல்லா அடிக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு. நல்லா பீட் பண்ண வரும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 1.25 கப்பு எடுத்துருக்கிறேன் நான். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து லோவில் வச்சு பீட் பண்ணுங்கள். அப்படியே 1 இருக்குது பாருங்களா, அதில் வச்சு பீட் பண்ணுங்கள். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு அந்த ஃபஸ்ட்டில் லோவிலே பீட் பண்ணிடுவாங்க. அப்புறமா கொஞ்சம் ஹையில் வச்சுங்க, ஃபீல்டில் வச்சுக்குங்க. இப்படி பீட் பண்ணும்போது நல்லா ஓரெல்லாம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீட் பண்ணும்போதே தெரியும், அப்படியே அந்த பீட்ரு வந்து ஸ்டக் ஆகும் உங்களுக்கு. கெட்டியானோடனே ஸ்டக் ஆகும் பாருங்கள். இப்போ இந்த பாச்சுலாவில் எடுத்து பாருங்கள், அப்படி விழாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு, க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கேக்கு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக க்ரீம் வச்சுக்கலாம். அப்போ தான் கேக்கு வந்து நகராமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கேக் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா, அதை எடுத்துகிட்டு நான் வந்து சுகர் வந்து சுடுதண்ணியில் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் ஆற வச்சுட்டு ஊற்றுங்க, சூடாக ஊற்றாதீங்க. நல்லா தண்ணி வந்து ஆறணும் உங்களுக்கு. இந்த சுகர் தண்ணி வந்து நல்லா ஆறினோடனே இதுமாரி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அப்புறம் க்ரீம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் ஒரு லேயர் அளவுக்கு போட்டுட்டு அதேமாரி அடுத்த லேயரும் நான் வச்சுட்டேன் நான். அதேமாரி அடுத்த லேயர்லேயும் இந்த தண்ணி சுகர் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லைஸ் எடுத்து வைக்கணும் நீங்கள். இப்போ நான் வந்து இந்த அச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்தமாரி பூ டிசைன் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுமாரி ரோஜா பூ டிசைனில் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இது இந்த உங்களுக்கு எந்த டிசைன் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுங்க. நான் இந்த டிசைன் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ இதுமாரி ஒரு பெருசாக ஒரு டல்மர் வச்சு அந்த க்ரீம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும் உங்களுக்கு. நம்ம க்ரீம் போட்டு வச்சுருக்க கேக் எடுத்து நான் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அப்புறமா எடுத்து நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து நான் இன்னொரு அச்சு வச்சுருக்கேன். இந்த ரோஜா பூ டிசைன் மாதிரி போடுறதுக்கு ஒரு அச்சு வச்சுருக்கேன். எனக்கு அவ்வளோவா போட தெரியாது. ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இந்த அச்சையும் எடுத்து இதுலேயும் க்ரீம் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள் இதுலேயும் க்ரீம் போட்டு எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ கேக்கு நம்ம 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் பாருங்களா, எடுத்து வச்சுருக்கிறேன் நான்.
இப்போ உங்களுக்கு எந்த டிசைன் தெரியுதோ அதை போட்டுக்குங்க. நான் சும்மா அப்படியே பூ மாதிரி போட்டுக்க போகிறேன். இந்த டிசைனில் நீங்கள் நல்லா அப்படியே இப்படி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா ரோஜா பூ மாதிரி வரும் உங்களுக்கு. இது ஒரு டிசைன் இப்படி போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டோம் பாருங்கள். இப்போ மீதி கொஞ்சம் இருக்குது க்ரீமாக. இப்போ வந்து அந்த சைடெல்லாம் கொஞ்சம் ஏதாவது டிசைன் போட்டுக்கலாம் நம்ம. பாருங்கள், சைடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். சும்மா ஒரு பூ டிசைன் மாதிரி போட்டு வச்சுருக்கு. இப்போ இங்கே காலியாக இருக்குது பாருங்களேன். க்ரீம் இருக்கிறதுனால அங்கே ஒரு பூ டிசைன் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து ரோஸ் டிசைன் போட்டுக்கலாம். எனக்கு அவ்வளோ போட வராது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடுறேன் நான். பாருங்கள், போட்டாச்சு. ரோஸ் மாதிரி தெரியுதுங்களா? ஏதோ ஒரு டிசைன் போட்டாச்சு நம்ம. அப்படியே எடுத்து கேக்கு நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இந்தமாரி செரி பழம் வச்சுருக்கிறேன். இந்த பழத்தில் வந்து ஒரு பழம் அப்படியே அந்த டிசைனுக்கு மேலே வச்சுங்க. அந்த பூ போட்டிருக்கீங்களே அது மேலே ஒன்று வச்சுங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது ஒயிட் கலர் க்ரீம் போட்டிருக்கோம் பாருங்களேன். ஒயிட் கலரில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ வந்து இந்தமாரி ரெட் கலரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்தமாரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு அழகுக்கோசரம் தான். பாருங்கள், டிசைன் போட்டாச்சு பாருங்கள். சிம்பிளாக நம்ம எதுவும் பெருசாக நம்ம இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணவே தேவையில்லை. இதெல்லாம் ஈஸியான வேலை இதெல்லாம் வந்து. அதனால் நம்ம சிம்பிளாக செஞ்சு நம்ம பசங்களுக்கு வீட்டிலே செய்து கொடுத்து நம்ம கட் பண்ண சொல்லலாம். பர்த்டே கேக் ரெடி பண்ணி நம்ம கொடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண மறக்காதீங்க. வணக்கம்.